இன்றைக்கி எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஹெர்பல் லைஃப் ஷேக் எடுக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் வந்துட்டு இன்னும் சூப்பராக ஆகிறதுக்கும், ஸ்ட்ரக் ஆகிறவங்களுக்கு இன்னும் வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கும், வெயிட்டே குறையலன்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு நம்ம கொடுக்க போகிறோம். அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ரிசல்ட்ஸே கிடைக்கலாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் பெனிஃபிட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பிளேட்டு, அதாவது மத்தியானம் சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கனாலே வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் பிளேட்டில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்றத லஞ்ச் டயட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா காலையிலே ஷேக் எடுத்துருவீங்க, நைட்டும் ஷேக் எடுத்துருவீங்க, மத்தியானம் மட்டும்தான் சிக்கன். ஸோ மத்தியானம் லஞ்ச் பிளேட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு 100 கிராம் ஸ்டீம்டு ரைஸ் இருக்கும். அதோடு சேர்ந்து சாம்பார் இல்லைனா டால் அது மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லைனா சப்பாத்தி வித் டாலாக எடுத்துக்கலாம். இதில் டெஃபினட்டாக 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஈக்குவலாக நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க அது ஈக்குவலாக உங்கள் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கணும். அது வெஜிடபிள்ஸாகவும் இருக்கலாம், அப்படின்னா கீரையாகவும் இருக்கலாம். ஸோ பொரியல் அப்படின்ற மாதிரி எடுத்துங்க. சப்போஸ் 100 கிராம் ஸ்டீம் ரைஸ் எடுத்திங்கன்னா 100 கிராம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸோ இல்லை க்ரீன்ஸோ கீரையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் சாப்பிடணும். அதனால் உங்கள் பிளேட்டில் ஒரு எக்கு இல்லைனா 2 எக்கு இருக்கணும். சரிங்களா? இது கட்டாயமாக இருந்தே ஆகணும். அப்படி இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சுட்டு சாலடாக எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டு, குக்கும்பர் அந்த மாதிரி சாலட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமில் எடுத்துக்கலாம், வெஜிடேரியன் சோர்ஸில் இருந்தீங்கன்னா. தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கப்பு தயிர் நீங்கள் எடுத்துக்கணும் டெய்லி பேசிஸில். ஸோ ஃபோர்த்து திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஃபோர் இந்த ஃபுட்டெலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சூப் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக வெஜிடபிள் சூப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயிர் முடிச்சிட்ட பிறகு மோரும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா விஷயமும் இருந்ததுன்னா ஒரு 500லேருந்து ஒரு 600 கேலரி வரா மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 வீக்ஸ் to 4 வீக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். கடைசி டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற பிளேட் இருக்கு இல்லையா, அது சின்ன சைஸாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு சாம்பிளிங்காக பார்த்தீங்கன்னா 3 நாள், 7 நாள், 10 நாள் சொல்லிட்டு சாம்பிளிங் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸை கொடுத்து கைட் பண்ணி இந்த 10 நாளுக்குள்ளேயே நம்ம ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சாம்பிளிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.